வாங்க, மூலிகைகளின் ராஜாவான வசம்ப பத்தி ஒரு சின்னதா பாத்தரலாம். தெரியுமா, இதோட இன்னொரு பேரு பேர் சொல்லாதது. ஏன்னா இதோட சக்தி அந்த மாதிரி. நம்ம உடம்பு, நம்ம ஆன்மா, அப்புறம் நம்மளோட வளம், இது மூணையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளியா இதை பார்க்கறாங்க. அது எப்படின்னு தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல இதோட முக்கியமான சக்தி என்ன தெரியுமா? விஷத்தை முறிக்கிறது. விஷத்தை முறிக்கும் அம்பு, அதிலிருந்து தான் வசம்புங்கிற பேரே வந்துச்சு. இது நம்ம சாப்பாட்டுல இருக்கிற நச்சம் மட்டும் வெளியேத்தாது, கண் திருஷ்டி மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சும்மா ஒரு சிட்டிகை வசம்பு பொடியை தேன்ல கலந்து சாப்பிட்டாலே போதும், உடம்பு சுத்தமாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ரெண்டாவதா, இது உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களையும் ஈர்க்கும் சக்தி இதுக்கு இருக்கு. ஆமா, வசம்பு ஒரு சக்தி வாய்ந்த வசிய பொருளா கூட பயன்படுது. வசினா ஈர்க்கிறதுன்னு அர்த்தம். வசம்ப நெய்ல ஊற வச்சு எரிச்சு மையாக்கி, அந்த வசம்பு மைய நெத்தில வச்சுக்கிட்டு பணம், வேலை மாதிரி நல்ல விஷயங்களை நினைச்சு வசி வசின்னு சொன்னா அதெல்லாம் நம்மகிட்ட ஈர்க்கப்படும்னு நம்புறாங்க. கடைசியா, இதை உள்ளுக்கு சாப்பிடாமலும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு, சிறுநீரக பிரச்சனை இல்லனா வயிற்று வலிகளுக்கு வசம்ப அரைச்சி தொக்குல சுத்தி பூசினாலே நல்ல பலன் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, பணப்பெட்டியில ஒரு சின்ன துண்டு வசம்ப வைக்கிறது செல்வத்தை ஈர்க்கும்னு சொல்லப்படுது. மொத்தத்துல வசம்புங்கிறது உடல்நலம், தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு, அப்புறம் செல்வ வளம், இந்த மூணுத்துக்குமான ஒரே தீர்வா பார்க்கப்படுது.